ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தளவுல பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாருங்க. அதாவது இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்கா ஏஞ்சல் டெவில் டாஸ்க் தான் நடக்குது. இதுல ஏஞ்சலா இருக்கிற போட்டியாளர்கள் ஒவ்வொரு டெவில் கிட்டையும் நீங்க இந்த வீட்டுல அவங்க கிட்ட பார்த்த டெவில் கணங்களை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஏஞ்சலா இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரஞ்சித், அன்ஷிதா, சத்யா, ஆனந்தி, விஷால், பவித்ரா, ரயான், ஜெஃப்ரி இந்த 8 பேருமே ஏஞ்சலா இருக்கிறாங்க. அதே நேரத்துல டெவிலா ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரி, முத்துக்குமரன், அருண் பிரசாத், தீபக், ராணவ், சாச்சனா இந்த 8 பேரும் இருக்கிறாங்க. அதாவது ஏஞ்சலா இருக்கிறவங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுவரையா இன்னுமுமே முகத்திரையோட இருக்கிறவங்க, போலியான வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஏஞ்சலா மாறுறாங்க. அவங்க டெவிலா இருக்கிறவங்களுக்கு விமர்சனம் கொடுக்கறாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அன்ஷிதா வர்றாங்க. அன்ஷிதாவை பொறுத்தளவுல மஞ்சரி அப்படின்னாலே நெகட்டிவிட்டி தான் அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டலோட அன்ஷிதா சொல்றாங்க. இந்த அம்மா என்னமோ ஒழுக்கம் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை பொறுத்தளவுல டாஸ்க் என்ன அப்படின்னு கூட புரிஞ்சிக்காம கொஞ்சம் முன்னாடி லைவ்ல ஒரு டாஸ்க் பண்ணாங்க, பாக்குறதுக்கு பட்டு கேவலமா இருந்துச்சு. இந்த இடத்துல சத்யா பேசுறாருங்க. அதாவது மஞ்சரி சூனிய கிளவியா. ரஞ்சித் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சரி இருந்தா அந்த இடத்துல கண்டிப்பா பிரச்சனை இருக்கும், இல்லனா கூட்டமா எங்கேயாவது பிரச்சனை நடக்குதுன்னா அந்த இடத்துல மஞ்சரி போய் நிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி இவங்க எல்லாருமே கழுவி ஊத்துறாங்க. அதுக்கப்புறமா முத்துக்குமரன் வர்றாரு சத்யா. அதாவது முத்துக்குமரன் இந்த வீட்டுல இருக்கிற சூனிய கிழவன், அவர் தான் பல பிரச்சனைகளை கிரியேட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அடுத்ததா ரயான் வர்றாருங்க. ரயானை பொறுத்தளவுல முத்துக்குமரனுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தன்னை நல்லவனா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிரில இருக்கிற எல்லாரையும் அழிக்கிறதுக்கும் இவர் தயங்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல முத்துக்குமரன் சொல்றதெல்லாம் சொல்றா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பாக்குறதுக்கு வேற லெவல்ல மாசா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ரயான்லாம் சுய புத்தியே இல்லாதவன். அந்த கோவா கேங்ல இருந்துகிட்டு ஜாக்லின், சௌந்தர்யா இவங்க 2 பேர் மடியில படுத்துக்கிட்டு அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கான். இவன்லாம் முத்துக்குமாரனை குறை சொல்றானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா உத்தம புத்திரன் உலக மகா நடிகன் ரஞ்சித் வர்றாரு. அதாவது இவ்வளவு நாள் எனக்கு கோவமே வராது, யார் மனசும் காயப்படுற மாதிரி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருந்த ரஞ்சித் இந்த இடத்துல சாச்சனா, தீபக் இந்த 2 பேரை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 பேருமே அவசரத்தின் உச்சகட்டம். சாச்சனா குட்டி பேய்னா, தீபக் பெரிய பேய். இவங்க 2 பேரை பொறுத்தளவுல பொதுவா ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் வருது அப்படின்னா வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். எங்க இருந்து கூப்பிடுவோம்? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தா கூப்பிடுவோம். ஆனா இந்த 2 பேருமே தண்டவாளத்து நடுவுல நின்னுகிட்டு ட்ரெயின் வருதுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது வாண்டடா பிரச்சனையில போய் சிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 2 பேரையும் மின் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல ஏஞ்சலா இருக்கிற தற்குறிகள் எல்லாருமே சேர்ந்து டெவிலா இருக்கிறவங்கள வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த ப்ரோமோ. என்ன பொறுத்தளவுல இவங்க எல்லாம் வச்சு செய்யலங்க. இவ்வளவு நாள் போலியா இருந்த போட்டியாளர்களோட முகத்திரையை கிழிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த இடத்துல ஒவ்வொரு நபரும் பேசிட்டு இருக்கும் போது ஏஞ்சலா இருக்கிற மீதமுள்ள போட்டியாளர்கள் எள்ளி நகையாடுறத பார்க்க முடியுது. அதாவது இவ்வளவு நாள் நாங்கெல்லாம் நல்லவங்க, உத்தமன்கள் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட சுயரூபம் வெளியே வருது அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரும், அதாவது விஜய் டிவி ப்ராடக்டா இருக்கிற எல்லாருமே முத்துக்குமரன், மஞ்சரி இந்த 2 பேரை மட்டும்தான் டார்கெட் பண்றாங்க. அதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் சுயமா சிந்திக்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில கருத்துக்கள் இருக்குது, அதை தெளிவா அவங்க சொல்றாங்க. ஆனா மீதி இருக்கிற தற்குறிகளுக்கு புத்தி இருக்குதா இல்லையா அப்படிங்கறதே தெரியல. டாஸ்க் லெட்டர் படிச்சாலும் அதை புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது. இவனுங்களுக்கு சொந்தமா ஒரு கருத்தும் கிடையாது, அதை சொல்றதுக்கான திறமையும் கிடையாது. இதனாலதான் இந்த தற்கூரிகள் எல்லாமே சேர்ந்து முத்து, மஞ்சரி இந்த 2 பேரையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.